Hi guys, welcome back to my channel Diary of an Artist. இந்த வீடியோவில் நம்ம ஜேர்னலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேர்னலில் நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம அப்படி எழுதும்போது நம்மளோட எமோஷன்ஸ் அதுக்கப்புறமா நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம 5 சஜஷன்ஸ் ஃபார் நியூ ஜேர்னல் ரைட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் எழுதணும். அடுத்த சஜஷன் என்னென்னா, கீப் அண்ட் ரீட் வாட் யூ ரைட். ஸோ நீங்கள் எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பியும் படித்து பார்க்கணும். அடுத்த சஜஷன் என்ன அப்படின்னா, ரைட் எவ்ரிடே. நீங்கள் டெய்லியும் எழுதும்போது அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறும். ஃபோர்த் சஜஷன் நீங்கள் ஜேர்னல் எழுதும்போது டேட்ஸ் மறக்காமல் எழுதணும். ஃபிஃப்த் சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூவாக அதை எழுதிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம 7 சர்ப்ரைசிங் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜேர்னலிங் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் உங்களோட கோல்ஸை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். செகண்ட் பெனிஃபிட் உங்களோட ப்ராக்ரெஸ், அதுக்கப்புறம் உங்களோட க்ரோத்தை உங்களால் ட்ராக் பண்ண முடியும். தேர்ட் பெனிஃபிட் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் ஜேர்னல் எழுதுகிற மூலியமாக. ஃபோர்த் பெனிஃபிட் உங்களோட ரைட்டிங் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபிஃப்த் பெனிஃபிட் உங்களோட ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் ஆன்சைட்டி ரெடியூஸ் ஆகும். சிக்ஸ்த் பெனிஃபிட் உங்களுக்கு ஜேர்னல் எழுதுகிற மூலியமாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். 7th பெனிஃபிட் உங்களோட மெமரியும் ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டைரி ஆஃப் an ஆர்டிஸ்ட்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.